நான் சொன்ன போய், நான் செஞ்ச தப்பு எல்லாமே இப்ப சந்தியா தலையில வந்து விழுந்திருக்கு. சீக்கிரம் வந்து அவனோட தங்கச்சியை கூட்டிட்டு போக சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லு. மாப்ள, அது மட்டும் வேணாம்னு சொல்லுங்க மாப்ள. சந்தியா பாவம். போன கொடு. ஹலோ சரவண, நீங்க சொல்ற எல்லாத்தையும் அமைதியா கேக்குறாங்கிறதுனால நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. அவன் உங்க தங்கச்சி சொன்ன பொய்ய பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறான். ஏன்னா என் மகன் ஒரு அப்பாவி, சூதுவாது அறியாதவன். இது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில ஒரு சின்ன பொய்ய கூட சொன்னதில்லை. உன் தங்கச்சி மாதிரி யாருக்கும் நம்பிக்கை துரோகமும் பண்ண மாட்டான், அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தவும் மாட்டான். இதுக்கு மேல எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. வந்து உன் தங்கச்சிய சீக்கிரம் கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். இந்தாடா. ப்ளீஸ் அத்தை, அது மட்டும் பண்ணிடாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. போச்சு போச்சு, சந்தியா வாழ்க்கையே போச்சு. நீங்க செஞ்ச தப்பால இன்னைக்கு அவ வாழ்க்கையை நடுத்தரவுக்கு வந்துருச்சு. நான் அன்னைக்கே படிச்சு சொன்ன கேட்டீங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? ஐயோ சந்தியா. சிவகாமி, கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணலாமே. எடுப்பிலேயே இந்த உறவே வேண்டான்னு துண்டிச்சு விடுறது நியாயம் நினைக்கிறியா? ஆமாங்க, அதுதான் நியாயம். அது மட்டும்தான் நியாயம். இவ செஞ்ச தப்புக்கு என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தெருவுல, இந்த ஊர்ல இப்படி ஒரு பொய்ய யாராச்சும் சொல்லுவாங்களா? நான் என் வாழ்க்கையில சில பேர் மேல மட்டும்தான் முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். அதுல இவளும் ஒருத்தி. அன்னைக்கு இவளோட ரூம்ல காலேஜ்ல படிச்சு பட்டா வாங்கின மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு. அத பார்த்துட்டு மயில் என்ன சொன்னான்னு தெரியுமா? இத பார்த்தா சந்தியா அம்மா உண்மையிலேயே படிச்சவங்க மாதிரி தெரியறாங்கன்னு சொன்னா. நான் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தா என் மருமக அதை என்கிட்ட நிச்சயம் சொல்லிருப்பான்னு நான் சொன்னேன். நான் சொன்னா இல்லையா மயில? ஆமாமா, சொன்னீங்கதாம்மா. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த வார்த்தையை நான் சொல்லிருப்பேன். அதுக்கெல்லாம் சேர்த்து நீ நல்லா என் கழுத்து அறுத்தல. அத்தை அத்தை, அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 4 அடி கூட அடிச்சிருங்க அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஐயோ, உன்னை எதுக்குமா நான் அடிக்கிறேன்? அர்ச்சனா அடிச்சதுக்கே என்ன நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சுட்ட. பொண்ண வேற அடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன வேண்டியதுதான். சரிமா, அதுக்காக இப்போ என்னமா செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு நேரம் நான் பேசினது உன் காதுல கேட்கலையா? இவ அண்ணன் கிட்டயும் அன்னிக்கிட்டையும் சொல்லியாச்சு. வந்து இவளை அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். இப்படி ஒரு பொய்ய சொன்ன மருமக இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் பாட புஸ்தகத்தை படிச்சாலா இல்ல மனுஷங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு படிச்சாலான்னு தெரியல. அமெரிக்கா ரொம்ப தூரத்துல இருக்கு. உடனே கிளம்பினாலும் ஒரு 2 நாள் ஆகும். ஆனா விசா கிடைச்சி டிக்கெட் எடுத்து வர எப்படியும் ஒரு 15-20 நாள் ஆயிடுமா? அப்படின்னா அது வரைக்கும் சந்தியா இங்கே தங்கணும்னு சொல்ல வரியா ஆதி? அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்பா. நான் ஒத்துக்க மாட்டேன். சூப்பர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாதவங்களை இந்த வீட்டுக்குள்ள தங்க வைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்திருக்கீங்க. எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சந்தியா. உங்களுக்கு மனமார வாழ்த்துக்கள் சந்தியா. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகு இதை சாதிச்சிருக்கீங்க. நிஜமாவே
இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு கல்வி அமைச்சர் உங்க பேர் நோட் பண்ணி உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? நீங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ற பிஸில அத கவனிக்கல போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்கினவங்களை விட உங்களை தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம் நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த சாதனையை செஞ்சிருக்கீங்க. காலம் மாறிடுச்சுன்னு சொன்னாலும் கூட எத்தனையோ பெண்கள் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அவங்களால தொடர்ந்து படிக்கவும் முடியறதில்ல. ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார், புகுந்த வீட்டு உறவுகள் அதுக்கு சப்போர்ட் பண்றதே இல்ல. உங்களுக்கு எப்படி மேடம் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க? இதுக்கு பிறகு தொடர்ந்து நீங்க என்ன படிக்க போறீங்க? மேல் படிப்புக்கு வெளிநாடு போற ஐடியா இருக்கா? பொதுவா ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. உங்களோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? கல்யாணத்துக்கு பிறகு படிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்க கூற வேண்டிய அட்வைஸ் என்ன சந்தியா? பதில் சொல்லுங்க சந்தியா. ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் உங்க முகம் டல்லா இருக்கு? திருநெல்வேலி மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வெளியிட்ட நிலையில் இதில் தென்காசியை சேர்ந்த மாணவி சந்தியா எம்காம் பட்டப்படிப்பில் பல்கலைக்கழக அளவில் 3வது இடம் பெற்றுள்ளார். இப்பொழுது நம் மாணவி சந்தியாவின் வீட்டில்தான் அவரோடு இருக்கிறோம். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் என்னவென்றால், மாணவி சந்தியா திருமணமானவர். அதன் பிறகுதான் அவர் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார். சொல்லுங்க சந்தியா, உங்களோட எதிர்கால திட்டம் என்ன? மேடம் சொல்லுங்க மேடம். அமெரிக்கா போறாங்க. ஏய் தல, உங்க எதிர்கால திட்டம் என்னது? பேசுறா பா, என்ன கேட்ட? இவளோட எதிர்கால திட்டம் என்னன்னு தானே? நான் இவளோட மாமியாரு, நான் சொல்றேன். எல்லாரும் நல்ல படம் பிடிச்சு போடுங்க. நீங்க எல்லாரும் இவ ஏதோ சாதிச்சிட்டான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல? இவளுக்கு நான் கொடுக்க போற பரிசு என்னன்னு தெரியுமா? இந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஏன்னா இவ என்கிட்ட ஒரு பெரிய பச்சை பொய்ய சொல்லிட்டா. என்னையும் என் குடும்பத்தையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டா. அதுக்கான பரிசு தான் இது. இதோ நிக்கிறானே என் மகன் சரவணன், இவனை நல்லா பாத்துக்கோங்க. இவன் இந்த வீட்ல இருக்குல்ல, வாசல்ல ஒரு இனிப்பு கடை வச்சிருக்கான். அதிகம் எதுவும் படிக்கல, 4ஆம் கிளாஸ் மட்டும்தான் படிச்சிருக்கான். பெருசா படிக்கல. இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணப்போ நான் எதையும் மறைக்கல. படிப்புல இருந்து வசதி வரைக்கும் எல்லாத்துலயும் உண்மையை மட்டும்தான் சொன்னேன். இவன் அளவுக்கு படிச்ச ஒரு பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும், வாழ்க்கை ஒத்துமையா போகும்னு நினைச்சு தேடினேன். அப்பதான் இதோ இவள பொண்ணு பார்த்தோம். வெறும் 7ஆம் கிளாஸ் மட்டும்தான் படிச்சிருக்கான்னு சொன்னாங்க. பையன் 4ஆம் கிளாஸ், இவ 7ஆம் கிளாஸ். பொண்ணு 7ஆம் கிளாஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னைக்கு இவ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு பேப்பர்ல போட்டோ வருது. நீங்கெல்லாம் இதோ கேமரா, மைக்கு, அது இதனெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சும்மா நான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் இப்ப தெரியாம தான் கேக்குறேன். இவ படிச்ச படிப்பு மட்டும்தான் உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுதா? சொல்லுங்க. எங்களை ஏமாத்தினதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த நிலைமையில என் மக மனசு எவ்வளவு பாடுபடணும் உங்களுக்கு புரியலையா? உங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படி பொய் சொல்லியிருந்தா அதை ஏத்துப்பீங்களா? நீங்க சொல்றது உண்மைன்னே வச்சுக்கிட்டாலும் என்ன உண்மை வச்சிருக்கேன்னு அப்ப நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன்? இங்க அப்படி இல்லம்மா, நான் கேட்டு முடிச்சிடுறேன். சந்தியா படிச்சதை மறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அது ஒண்ணும் பெரிய குற்றம் இல்லையே. என்னது பெரிய குத்தம் இல்லையா அது? இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்தை தானே மறைச்சிருக்காங்க அவங்க. அதுக்காக நீங்க உரிமையா கோச்சுக்கலாம். அதுக்காக வீட்டு விட்டு துரத்தலாமா? ஏன்னா பிரச்சனை அதோட முடியலப்பா. படிச்சவங்கிற திமிர்ல இவ செஞ்ச காரியத்தினால என்ன போலீஸ் உள்ள புடிச்சு போட்டுருச்சு. எங்க குடும்பத்துக்கே அது பெரிய அவமானம் ஆயிடுச்சு.
அதுக்கு பிறகும் இவ பெரிய சாதனை பண்ணிட்டான்னு சொல்லி இவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாட சொல்றியா? இதே மாதிரி உங்களோட அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போனா அதுக்கு யார் காரணமோ அவங்களை எப்படி நடத்துவீங்க? பதில் சொல்லுங்க. நாங்க கேள்வி கேட்க தான் வந்திருக்கோம். பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. அப்படியா? அப்போ நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க, சரியா? நான் என் வீட்டுக்கு விளக்கேத்த, என் குடும்பத்தை பாத்துக்க, என் பையன் கூட கடைசி வரைக்கும் வாழ்றதுக்காக ஒரு மருமகளை தான் கேட்டேன். எனக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் வேண்டாம், படிச்ச ஆபீசரும் தேவையில்லை. சிகப்பு விளக்கு வச்சு கார்ல வந்து இறங்கி 100 பேரை சல்யூட் அடிச்சு இவங்க எல்லாரும் வேணும்னா சந்தோஷமா இருக்கட்டும். என் குடும்பத்துக்கு இது தேவையில்லை. என் வீட்டு வாசப்படி உயரத்துக்கு தான் கதவு வைக்க முடியும் இல்லையா? மரம் பெருசா கிடைக்குதுன்னு கூரைக்கு மேல கதவு செய்ய முடியுமா? பொதுவா நல்லா படிச்சா எல்லார் வீட்லயும் பாராட்டுவாங்க. ஆனா உங்க வீட்டு தலைகீழா இருக்கே. என்ன தலைகீழா இருக்கு? என்ன பாராட்டுவாங்க? எல்லார் வீட்லயும் என்ன நடக்குதுன்னு செக் பண்ண வந்திருக்கியா நீ? பாரு, ஒவ்வொரு குடும்பத்திலயும் உள்ள பிரச்சனையை கிண்டி கிளறத இவங்களோட வேலை. எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. எல்லாரும் வந்துட்டீங்க. அமைதியா இரு. இவங்க எல்லாம் பத்திரிக்கைக்காரங்க. இது எல்லாத்தையும் டிவில போடுவாங்க சிவகாமி. ஐயோ போடட்டும், போடுங்க, போடணும். அதான். அப்புறம் நீங்க எல்லாரும் போய் அந்த வாசல்ல நில்லுங்களேன். நில்லுங்க. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளை நான் துரத்த போறேன், வீட்டை விட்டே அனுப்ப போறேன். அப்ப போய் இவளை பேட்டி எடுங்க. இப்ப போங்க, என்னமோ பண்ணிக்கோங்க, போங்க. சும்மா இரு சிவகாமி, வேண்டாம். ஐயோ இருங்க இருங்க இருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதாவது நீங்க நான் இப்ப சொல்ற விஷயத்த உங்க கேமராவில பதிவு பண்ணி டிவில போடணும், சரியா? ஆமா மா. சும்மா இரு. அதாவது பையனை பெத்த அப்பா அம்மா இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். கல்யாணம் பண்ணும்போது பொண்ணோட ஜாதகம், நிறம், உயரம், குணம் எதையும் நம்ம எல்லாரும் செக் பண்றோம்ல, அதோட சேர்த்து இனிமே படிப்பையும் கண்டிப்பா செக் பண்ணணும். செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வர மருமக படிச்சவங்கிற திமிர்ல நம்மளே புடிச்சு ஜெயில போட்டுடுவா. உங்க மாமியார் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமியார் வீட்ல யாருக்குமே நீங்க படிச்ச விஷயம் தெரியாதுன்னா எப்படி படிச்சீங்க? எப்படி இதெல்லாம் ரகசியமா வச்சிருந்தீங்க? ஒரு கணவரா சந்தியாவோட வெற்றியை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னப்பா ஒரு தடவை சொன்னா உங்க யாருக்குமே புரியாதா? போ, எங்க எல்லாருக்குமே ஒரே கருத்து தான். வெளியில கிளம்புங்க சொல்றேன்ல. நான் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்து 35 வருஷமாச்சு. இது வரைக்கும் என் மேல ஒரு பழி சொல்லு கூட இல்ல. என்னால இந்த வீட்டுக்கு ஒரு கெட்ட பேர் கூட கிடையாது. ஆனா தாலி கட்டி இங்க வந்து இன்னும் முழுசா 3 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள வீட்டுக்கு போலீஸ் வருது, பேப்பர்ல பேர் வருது, அப்புறம் கேமராவோட ஆளுங்க வராங்க. ஐயோ, என்ன மிச்ச காலத்துக்கும் உன்னை இங்கே இருக்க விட்டா ஐயோ என்னென்ன பண்ணுவியோ தெரியல. ஆம்பளையோ பொம்பளையோ முதல்ல உண்மையா இருக்க பழகணும், மத்ததெல்லாம் அப்புறம் தான். இதுவே என் மக சரவண பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருந்தா உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். உன் அண்ணங்காரன் என்ன சும்மா விட்டுடுவானா? சரி, ஒரு பேச்சுக்கு எல்லா தப்பையும் உன் அண்ணன் பண்ணதாவே இருக்கட்டும். உனக்கு எப்ப உண்மை தெரிஞ்சதோ அந்த நிமிஷம் என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. அதுதானே மனுஷனுக்கு அழகு. அதை ஏன் நீ மறைச்ச? சரி, என்கிட்ட சொல்ல பயமா இருந்தா உன் புருஷன் கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. அதை ஏன் நீ பண்ணல? மொத்தத்துல இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. உன்கிட்ட இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. மயில, நீ வா. நீ போய் இவளோட துணி மணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பார்வதி, கல்யாணத்துக்கு இவ அண்ணன் இவளுக்கு போட்ட நகை நட்டு எல்லாமே அந்த பீரோக்குள்ளதான் இருக்கு.
ஒரு குண்டுமணி தங்க கூட இவளோடது இங்க இருக்க கூடாது. போ, போ, போய் எடுத்துட்டு வா, போ. ஏன் சிவகாமி பாவம் அவ. அத்தை நான் சொல்றத கேளுங்க. நல்லா பாத்துக்கோ. நீ கொண்டு வந்த பொருள் எல்லாம் சரியா இருக்கான்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணி பாத்துக்கோ. ஒருவேளை ஏதாவது ஒண்ணு குறையுது, இல்ல காணாம போச்சு, இல்ல தேஞ்சு போச்சுன்னா சொல்லிடு. அதுக்கு நஷ்ட ஈடா நாம இவளுக்கு காசு ஏதாவது கொடுத்துடலாம். அப்புறமா அந்த வீட்ல என்னோட பொருளை திருடிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துறாத. ஏய் சிவகாமி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி சொல்ற பொண்ணா இவ? ஐயோ போது, நிறுத்துறீங்களா? உங்க பொண்டாட்டியை இவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்த கோபம் கொஞ்சம் கூட உங்க மனசுல இல்லையா? இனி அவ்வளவுதாம்மா. எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? என்ன இப்படி திடீர்னு போன்னு சொன்னீங்கன்னா நான் எங்க அத்தை போவேன்? நான் எங்க போய் அத்தை நிப்பேன்? எங்கேயோ போய் தொலை. எனக்கு என்ன வந்துச்சு? இதெல்லாம் வாய் நிறைய பொய் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கணும். இப்ப அழுது என்ன புண்ணியம்? நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உனக்கு இந்த வீட்ல இடமே இல்ல. என் சரவண மாதிரி சுத்தமான மனசு இருக்கிற ஒருத்தனுக்கு நீ கொஞ்சம் கூட பொருத்தமானவ இல்லம்மா. நீ உன் வழிய பாத்துக்கிட்டு கிளம்பு, அவ்வளவுதான். ஐயோ இங்க பாரு சந்தியா, நான் ஒண்ணும் அவ்வளவு இறக்கமில்லாதவெல்லாம் கிடையாதுமா. உன் அண்ணன் அமெரிக்காவில இருந்து வரதுக்கு எப்படி ஒரு 10-15 நாள் ஆகும்னு ஆதி சொன்னா. அப்படிதானடா? அது வரைக்கும் நீ தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உனக்கு காசு வேணும்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் எடுத்துட்டு வரேன். தள்ளு தள்ளு. அப்புறம் பார்வதி, ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு வா. எழுதுறதுக்கு ஒரு அட்டையும் எடுத்துட்டு வா. இந்தா இந்தா, பத்தலன்னா பரவாயில்ல, சொல்லு தரேன். குடி, பிடி, வச்சுக்கோ. எங்க குடு குடு. அதாவது என் மாமியார் என்ன அடிக்கல, அவங்க சுண்டு விரல் கூட என் மேல படல. அப்புறம் பொய் சொன்னது, ஏமாத்துனது எல்லாமே நான் தான். நான் இல்ல, நீ மட்டும்தான். நானும் என் அண்ணனும் சேர்ந்து என் புருஷன் குடும்பத்தையே மொத்தமா பொய் சொல்லி ஏமாத்திட்டோம். அப்புறம் கல்யாணம் பண்ணோம். எல்லா தப்பும் எங்க மேலதான், எங்க மேல மட்டும்தான். இந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சனா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடு. எழுது. இத புடிச்சுக்கோ, எழுது. அப்புறமா நீ கிளம்பி போய் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத. என்ன ஒரு தடவை பட்டதே போதும். என்ன இப்ப நீ எழுதி தரியா இல்லையா? நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா வெறும் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சதா பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தேன்னு இத கூட சேர்த்துக்கோ. அத்தை சொல்ற மாதிரி எழுது. அப்புறமா இன்னொன்னு, என்ன யாரும் இந்த வீட்ல அடிக்கல, கொடுமைப்படுத்தல அப்படிங்கறதையும் சேர்த்துக்கோ.
இதுல உன் கையெழுத்து வேணும். கையெழுத்து போடு. போடு போடு போடு, இங்கதான். என்ன எழுதிருக்கா இதுல? ஒண்ணுமே புரியலையே. நான் சொன்ன எல்லாத்தையும் இவ கரெக்டா எழுதிருக்காளான்னு பாரு, படிச்சு பாரு. ஆமாமா, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எழுதிருக்காங்க. கடைசியில கையெழுத்தும் போட்டிருக்காங்கம்மா. சரி, இந்த நிமிஷத்தோட உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த பந்தம் முடிஞ்சு போச்சு. சரவணனுக்கும் உனக்கும் இனிமே எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல.